السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புனிதமிக்க சிறப்பு மிகுந்த இந்த ஷமாயிலினுடைய மஜ்லிஸின் நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அஷேக் மௌலானா முஹம்மது இப்ராஹிம் அல் ஃபாதில் பாக்கவி அல் காதிரி ஜாமிஉ ஸலாசில் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அருமையான சகோதரர்களே, இளவல்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முபாரக்கான சிறப்புமிக்க ஒரு மஜ்லிஸ், அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பறைசாற்றக்கூடிய மஜ்லிஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து ஓதி அதன்படி அமல் செய்வதற்காக வேண்டி நம்மை தூண்டக்கூடிய ஒரு மஜ்லிஸ், அல்லாஹுவினுடைய அருளும் ரஹ்மத்தும் மலக்குமார்களினுடைய வருகையும் இறங்கக்கூடிய மஜ்லிஸ். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான மஜ்லிஸிலே அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு காலத்திலே உலகத்தில் 3 கிதாபுகள் மிக வேகமாக விற்பனையாகி கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் அச்சடிக்கப்படுமோ எழுதப்படுமோ உடனடியாக அது விற்பனையாகிவிடும். அந்த 3 கிதாபுகள் என்னவென்று சொன்னால், ஒன்று இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த ஷமாயில், இரண்டாவது ஷேக் சுலைமான் அல் ஜசூலி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தலாயிலுல் ஹைராத் என்ற சலவாத்து கிதாப், மூன்றாவது இமாம் அபு சயீத் அல் பூசரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய கசீதத்துல் புருதா. இந்த 3 கிதாபுகளும் எப்பொழுதெல்லாம் எழுதப்படுகிறதோ உடனடியாக அது விற்பனையாகிவிடும். மக்கள் ஆர்வமாக இந்த கிதாபுகளை வாங்கி அதை ஓதிக்கொண்டிருப்பார்கள், அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளவற்ற அன்பு அவர்களிடத்தில் இருந்ததின் காரணத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தினுடைய அந்த அசர் வெளிப்பாடு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல்களை வாங்கி படிப்பதிலே மக்களுக்கு ஆர்வம் இருந்ததை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறுபிராயம், அவர்களுடைய வாலிபம், அவர்களுடைய
நபித்துவம் கிடைத்த நாட்கள், அவர்கள் வாழ்ந்த அனைத்து நாட்களிலுமே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும், அதை பற்றி பேசுவது, அதை பற்றி நாம் கேட்பது, அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். மின் அஃதலி தாஆத்தி வ அஹப்பில் மந்தூபாத், மிக சிறந்த இபாதத்தில் கட்டுப்பட்டது, மிக மிக விருப்பமான, அல்லாஹுக்கு விருப்பமான காரியத்தை சார்ந்தது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பொறுத்த வரைக்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிபூர்ணமான ஈமானை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ஒரு மனிதருக்கு பூரணமாக இல்லாமல், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு பூரணமாக இல்லாமல் ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்பது ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயமாக இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ்வின் படைப்புகளிலே நாம் மிக மிக அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர்கள் எங்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் ஒருவர் இன்னொருவரை மஹப்பத் வைப்பதற்கு பல காரணங்களை நாம் பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ பல காரணங்கள் இருக்கிறது. ஒருவன் இன்னொருவரை நேசிக்கிறார் என்றால் அதற்கு எத்தனையோ பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னென்ன காரணங்கள் உலகத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த எல்லா காரணங்களும் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிபூர்ணமான முறையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம் உறவு முறை. குடும்ப உறுப்பினராக இருப்பதினால், உறவு முறை இருப்பதினால் ஒருத்தன் இன்னொருத்தரை நேசிக்கிறார். தந்தை பிள்ளையை நேசிக்கிறார், பிள்ளை தகப்பனை நேசிக்கிறார், அன்பு வைக்கிறார், சகோதரன் சகோதரர்களை அன்பு வைக்கிறார்கள். இது உலகத்தில் ஒரு காரணமாக இருக்கிறது. இயற்கையாக ஏற்படக்கூடிய அன்புக்கு இந்த உறவு முறை ஒரு காரணம். இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நமக்கு மிக நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நம் உயிரை விட, நம்மை விட, நம் பெற்றோரை விட, நம் பிள்ளைகளை விட, நம் சகோதரர்களை விட, அனைவரை விடவும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உறவு முறையினால் அன்பு ஏற்படுவது என்பது ஒரு காரணமாக இருக்கும் என்றால் அந்த காரணம் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்தான் மிக அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதன் அன்பு வைப்பதற்கு உபகாரம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு மனிதர் இன்னொருவரத்தில் ஒரு உபகாரம் செய்துவிட்டால், ஒரு உதவி செய்துவிட்டால், இயற்கையாகவே அந்த உதவி செய்தவரின் மீது அந்த உதவியை பெற்றவருக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அரபியில சொல்லுவார்கள், அல் இன்சான் அபீதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்தின் அடிமையாக இருக்கிறான். இது உலகத்தினுடைய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நமக்கு அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே வேறு எந்த ஒரு உபகாரியையும் நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை சீராகுவதற்கு, நாம் நேர்வழி பெறுவதற்கு எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு உபகாரம் செய்திருக்கிறார்களோ அது மாதிரி வேறு எந்த உபகாரியையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரம், நமக்கு அவர்கள் செய்த உதவி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இவர்கள் ஈமான் கொள்ளாமல் போய்விடுவார்கள் என்பதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு, நபியே நாயகமே, நீங்கள் உங்களுடைய உயிரை போக்கி விடுவீர்கள் போல் தெரிகிறதே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அளவுக்கு நம் மீது கவலை கொண்டவர்கள், நம் மீது இரக்கம் கொண்டவர்கள், நம் மீது அன்பு கொண்டவர்கள் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அவர்களை விட நமக்கு பெரிய ஒரு உபகாரி உலகத்தில் அல்லாஹ்வின் படைப்புகளில் வேறு யாரும் இருக்க முடியாது. உபகாரம் அன்பு வைப்பதற்கு காரணம் என்று இருந்தால் இந்த காரணமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பரிபூர்ணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஒருவர் இன்னொருவரின் மீது இயல்பாக அன்பு வருவதற்கு காரணம் அவருடைய அழகை காரணமாக காட்டுவார்கள். இது உலகத்திலே இயல்பான ஒன்று. அழகின் காரணத்தினால் அன்பு ஏற்படுவது என்பது இயல்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகில் அழகு வாய்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லி காட்டுகிறார்கள், வா ஹஸன மின்க லம் தர கத்து ஐனி வா அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ. உங்களை விட ஒரு அழகியவரை ஒரு காலம் என்னுடைய கண் கண்டதே கிடையாது. வா அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ. உங்களை விட ஒரு பேரழகு வாய்ந்தவரை உலகத்தின் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் கிடையாது. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் பரிபூரணமான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை உங்களின் இறைவன் படைத்ததை போன்று இருக்கிறது. அந்த சஹாபாக்கள் தங்களுடைய கண்களினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரழகை பருகினார்கள், அந்த இன்பத்தை அடைந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோமா, லனா ஷம்சுன் ஒலில் ஆஃபாகி ஷம்சுன். எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, உலகத்திற்கு ஒரு சூரியன் இருக்கிறது. எங்களின் சூரியன் இரவு நேரத்திலே உதிக்கிறது என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹி யூசுஃபு அஸ்பஹு வ அன அம்லஹு. என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுஸ்னு சபாஹத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஹுஸ்னு சபாஹத் என்றால் பார்க்கும் பொழுது முழு அழகும் வெளியே தெரிந்துவிடும். ஆனால் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஹுஸ்னுல் மலாஹத்தை தந்திருக்கிறான், பேரெழிலை தந்திருக்கிறான். பார்க்க பார்க்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்திலே அழகு பரிணமித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், யஸீதுக வஜ்ஹுஹு ஹுஸ்னன் இதா மா ஸித்தஹு நஸரா. எப்பொழுதெல்லாம் நீ அவர்களை பார்ப்பாயோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய முகத்தில் அழகு கூடுவதை நீ பெற்றுக்கொள்வாய். சஹாபாக்கள் அந்த பேரழகை பருகினார்கள், அந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள். உலகத்தில் ஒருவர் இன்னொருவரை நேசிப்பதற்கு அழகு என்பது ஒரு காரணமாக இருக்கும் என்றால் அதையும் அல்லாஹ் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பரிபூரணமான முறையிலே வைத்திருக்கிறான். உலகத்திலே ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய கமால், ஆற்றல், பரிபூரணத்தன்மை, அறிவாற்றல் அல்லது நல்ல பண்புகள், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய சேவைகள், இதை வைத்து உலகத்திலே ஒருவரை நேசிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆற்றல்களும் இந்த பரிபூரண தன்மைகளும் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் நிறைவாக இருப்பதை பார்க்கிறோம். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். முந்தையவர்கள் பிந்தையவர்களுடைய ஞானம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் சொல்லுவார்கள், எல்லா நபிமார்களுக்கும் என்னென்ன நற்பண்புகள், என்னென்ன உயர்வுகளை எல்லாம் கொடுத்திருந்தானோ அதை எல்லாவற்றையும் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆஞ்சே ஹூபா ஹமாதாரந்து து தன்ஹாயதாரி. யார் எந்த நபிமார்கள் என்னென்ன உயர்வுகளை எல்லாம் பெற்றிருந்தார்களோ அவைகள் அனைத்தையுமே நீங்கள் தனியாகவே பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்வதை போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட எல்லா விதமான உயர்வுகளையும் வழங்கி இருந்தான். இவைகளெல்லாம் ஒருவர் இன்னொருவரை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காரணமும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பரிபூரணமான முறையிலே இருக்கிறது. அதனால்தான் சொல்வார்கள், அல்லாஹுக்கு பிறகு நீங்கள் தான் மிக உயர்வானவர்கள். இந்த ஒரு வார்த்தையை சொல்வதை வைத்துக் கொண்டே நாம் விளங்கிக் கொள்ளலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணமான ஒரு உயர்வான நம்மால் கணிக்க முடியாத மரியாதை உடைய கண்ணியத்தை உடைய அந்த உயர்ந்த நபியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருவருக்கு மஹப்பத் ஏற்பட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த மஹப்பத் இல்லாமல் நம்முடைய ஈமான் பரிபூரணம் அடையாது, நம்முடைய அமல்களும் சரியான முறையிலே ஒப்புக்கொள்ளப்பட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்திலே சொல்லி காட்டுகிறான். பல இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சாதாரணமாக நீங்கள் பேசிவிடாதீர்கள், சப்தமிட்டு பேசிவிடாதீர்கள். அப்படி பேசினால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய எல்லா அமல்களும் வீணாகிவிடும். அன் தஹபத அஅமாலுக்கும், நீங்கள் எத்தனையோ நோன்பு வைத்திருப்பீர்கள், எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருப்பீர்கள், எத்தனையோ அமல்களை செய்திருப்பீர்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொஞ்சம் நீங்கள் மரியாதை குறைவாக நடந்துவிட்டால் அந்த அமல்கள் எல்லாமே வீணாகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தையும் மரியாதையையும் குர்ஆன் நமக்கு பல இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஷமாயிலு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபை எழுதியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் பதிவு செய்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பை உடையவர்களாக இந்த உம்மத்திலே ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு புனிதமான கிதாபை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் முதல், அவர்களுடைய முபாரக்கான முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, அவர்களுடைய பல் எப்படி இருந்தது, தலைமுடி எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சஹாபாக்கள் பார்த்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டிருக்காது. அவர்களுடைய தலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிகள் எத்தனை நரைத்திருந்தது என்பது கூட வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் தன்னுடைய முடியை கூட என்னுடைய தலைமுடியிலே இத்தனை நரை இருக்கிறது என்று எண்ணி வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய வரலாறை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட கண்ணால் பார்த்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, அவர்களுடைய செய்திகளை இந்த ஹதீதுகளின் மூலமாக நம்முடைய சஹாபாக்கள் இந்த அவர்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே 14 நரைமுடிகள் இருந்தது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலே 20 நரைமுடியை விட அதிகம் ஏற்படவில்லை என்ற செய்தி கூட ஷமாயிலு திர்மிதியிலே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹப்பத் சஹாபாக்களிடத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் இந்த ஷமாயில்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதிலே இந்த உலகை பிரிந்து சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 63 வயதிலே இந்த உலகை பிரிந்து சென்று விட்டார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 63 வயதிலே இந்த உலகை பிரிந்து சென்று விட்டார்கள். இதோ நானும் 63வது வயதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். மரணத்தை நேரடியாக ஆதரவு வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு எந்த அளவுக்கு மிகைத்திருந்தது என்று சொன்னால், அவர்கள் எந்த வருடம் வஃபாத் ஆனார்களோ அதே வருடமே நானும் வஃபாத்தாக வேண்டும் என்ற அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய செய்தியை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தங்களுடைய அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால் அதை பின்பற்றுவதிலே சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் பிரயாணம் செய்து வரும் பொழுது சில இடத்துல இறங்குவாங்க. இறங்கி இஸ்திஞ்சா செய்யறதுக்காக வேண்டி உட்காருவார்கள். ஆனால் இஸ்திஞ்சா செய்வதற்காக உட்கார்ந்து விட்டு செய்யாமல் எழும்பி விடுவார்கள்.
அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இஸ்திஞ்சாவுடைய தேவை இங்கே இல்லை, ஆனால் இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறார்கள், அதனால் நான் உட்கார்ந்தேன் என்று சொல்லுவார்கள். இதான் சஹாபாக்களுடைய அன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. திருமதியில இந்த ஹதீஸ் வருகிறது. வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் எழும்பி நிற்கிறாங்க. சில பேர் எழும்பி நிற்கிறவங்க பார்த்து சொன்னாங்க, உட்காருங்க என்று சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மஸ்ஜிதிலே எழும்பி நின்றவர்களை உட்கார சொன்னார்கள். ஆனா இந்த சப்தம் ரோட்டிலே தெருவிலே வந்து கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் தன் அவங்களுடைய காதிலே விழுந்து விடுகிறது. தெருவில் அப்படி உட்கார்ந்துட்டாங்க, தெருவிலேயே அமர்ந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், தால் யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நீங்க உள்ள வாங்க, நான் உங்களை சொல்லவில்லை. இது சஹாபாக்கள்கிட்ட இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி காதில் விழுந்து விட்டால் அதற்கு பிறகு நாம் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்பதில் தங்களுடைய அறிவை கொண்டு கூட யோசிக்கவில்லை. நான் எதற்காக ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், யாரை சொன்னார்கள் என்று கூட யோசிக்கவில்லை. உடனே செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பை நாம பார்க்கிறோம். ஹஜ்ரத் குத்ப வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள்கிட்ட எப்படி அன்பு இருந்தது என்பது அது நம்ம நினைச்சு பார்க்கவும் முடியாது. ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்துல எப்படியெல்லாம் அவர்கள் தங்களை ஃபனாவாக்கி இருக்கிறார்கள். குத்ப வேலூர் ஷா அப்துல் லத்தீஃப் அல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற நேரத்துல அவர்களுடைய ஆசை, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனாவிலேயே நான் வஃபாத்தாகி விட வேண்டும் என்ற ஆசையிலே போறாங்க. ஆனால் அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்க தாய்க்கு ரொம்ப சுகம் இல்லாம போயிருது. அவங்க உம்மா ரொம்ப சுகம் இல்லாம ஆகி ரொம்ப கவலையில மகனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்படுகிறது. அந்த ஏக்கத்துல அழுது கொண்டிருக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்ப வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கனவுல வந்து சொல்றாங்க, நீங்க ஊருக்கு போங்க, அவர்களுடைய தாயை போய் பார்த்துட்டு வாங்க என்று அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களே, இனி நாம் புறப்பட வேண்டியதான் என்று சொல்லி ஜியாரத்துக்காக வேண்டி போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌதாவுக்கு முன்னாடி நின்று ஜியாரத்து செய்கிறார்கள். தாங்க முடியவில்லை, நாம் பிரிந்து போகிறோமே, இந்த இடத்தை விட்டு நாம் பிரிந்து போகிறோமே, தாங்க முடியவில்லை, அழ ஆரம்பிக்கிறார்கள். தேம்பி 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 அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய முரீதுகள் எல்லாம் திகைத்து விட்டார்கள். என்ன ஷேக் இப்படி அழுகிறார்களே, என்ன நடந்ததோ தெரியவில்லையே, அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அந்த மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு இப்ப சிரித்து விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அங்கே அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து விடுவேனோ, இங்கே எனக்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தேன். அந்த மயக்கம் ஏற்பட்ட நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இங்குதான் அடக்கப்படுவாய் என்று எனக்கு சுப செய்தி சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் எனக்கு சந்தோஷம் வந்தது என்று அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அவர்களுடைய உயிர் போறது பெருசல்ல, ஆனால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே போக வேண்டும். சையதுனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தூக்கு மேடையிலே ஏற்ற போகிறார்கள். தூக்கு மேடையில அவர்களை ஏற்றப்படும் நேரத்திலே அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, கடைசி ஆசை என்ன? அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, ஒரு 2 ரக்காத் தொழுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. இதான் சஹாபாக்களுடைய ஆசை. அந்த நேரத்தில் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கவலை, இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்கு என்னால் முடியாமல் இருக்கிறதே, உயிர் போக போகிறது, உலகை பிரிந்து செல்ல போகிறார்கள், ஆனால் கவலை, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாமல் இருக்கிறதே. உடனே அல்லாஹ் சலாமை எத்தி வைக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டே வலைக்கும் ஸலாம் யா ஹுபைப் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் கேட்டார்கள், ஹுபைபே, உன் உயிர் போக போகிறது, நீ தூக்கு மேடையில் ஏற்றப்பட போகிறாய், இதற்கு பகரமாக உன்னுடைய தலைவரை நாங்கள் ஏற்றிவிட்டு உன்னை நாங்கள் விட்டு விடுவோம் என்றால் நீ சம்மதிப்பாயா என்று கேட்டார்கள்.
ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் போறது எனக்கு பெரிதல்ல, ஆனால் எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைக்கிறத கூட நான் நான் சகிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்த முஹப்பத். அந்த முஹப்பத்து தான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. நாம் இந்த ஷமாயிலை ஓதுகிறோம், அதனுடைய செய்திகளை படிக்கிறோம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோற்றங்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவர்களுடைய சுன்னத்துகளை பற்றியும் நாம் படிக்கிறோமே, இதனுடைய நோக்கம் நம்முடைய முஹப்பத் அதிகமாக வேண்டும். அந்த முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் பரிபூர்ணமான முறையிலே வர வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வினுடைய மஹப்பத் உடையவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கும் பொழுது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி அவர்களுடைய உயரம் இருந்தது, அளவுக்கு அதிகமான உயரமும் இல்லை, அதே நேரத்தில் மிக குள்ளமானவர்களாகவும் இல்லை, நடுத்தர உயரமுள்ளவர்களாக, நடுத்தர உயரத்தை விட சற்று உயர்வானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய முடி மிகவும் சுருண்டும் இருக்காது, அதே நேரத்தில் நீளமாகவும் இருக்காது, அழகான முறையில் அலையலையாக தொங்கக்கூடியதாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பார்ப்பதற்கு பிரகாசமாக இருக்கும். அவர்களுடைய கண்கள் மிக கருவிழி நிறைந்ததாக அழகானதாக இருந்தது. அவர்களுடைய புருவங்கள் கூர்மையானதாக இருந்தது. அவர்களுடைய அந்த உடல் அமைப்புகள், அவர்களுடைய அந்த மூட்டுக்கள் ஒவ்வொன்றுமே அது நல்ல உறுதியானதாக இருந்தது. அவர்களுடைய கரங்கள் எல்லாம் கைகள் எல்லாம் மிருதுவானதாக இருந்தது. அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் காலை நல்ல பதிய வைத்து எடுத்து நடப்பார்கள், பணிவுடன் நடப்பார்கள், ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்குவதை போன்று நடப்பார்கள். யாரையாவது திரும்பி பார்த்தார்கள் என்றால் முழு உடலை கொண்டும் திருப்பி பார்ப்பார்கள். அவர்களுடைய இரண்டு அந்த புஜங்களுக்கு மத்தியிலே ஹாத்தமுன் நுபுவத் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நபித்துவ முத்திரை இருந்தது. அவர்கள்தான் இறுதி நபி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஜ்வதுன்னாசி சதுரா வ அஸ்தகுன்னாசி லஹஜா வ அல்யனுஹும் அரீகா வ அக்ரமுஹும் ஐஷ்ரா மன் ரஆஹு பதீஹத்தன் ஹாபா வ மன் காலதஹு மஅரிஃபத்தன் அஹப்பா. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உள்ளம் கொடைத்தன்மை வாய்ந்தவர்கள். அவர்களை விட ஒரு கொடையாளியை பார்க்க முடியாது. அவர்களுடைய பேச்சு மிக தெளிவாக இருக்கும். உண்மையான முறையில் உண்மையான வார்த்தையை பேசக்கூடியவர்கள், குணம் மிருதுவானவர்கள், மிகப்பெரிய ஒரு சங்கையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டால் ஒரு விதமான மரியாதை கலந்த பயம் ஏற்பட்டுவிடும். யாராவது ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திடீர்னு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த தோற்றம், அந்த கம்பீரமான தோற்றம், அந்த மரியாதையான தோற்றம், அதை பார்த்து நடுங்கி போய் விடுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பக்கத்தில் உட்கார்ந்து கலந்து பழகிவிட்டால் அவர்களை மிக நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மிக இலகுவானவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களை பார்த்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யார் பார்த்தாலும் சொல்வார்கள், லம் அர கப்லஹு வலா பஅதஹு மித்லஹு. அவர்களுக்கு முன்னாடியும் அவர்களுக்கு பின்னாடியும் அவர்களை போன்று நான் ஒருத்தரை பார்த்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமைப்புகளை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு விவரித்து காட்டுகிறார்கள். இந்த செய்தியை ஷமாயில்ல இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அவர்களுடைய நாட்டிலிருந்து அவங்க பல பயணங்கள் மேற்கொண்டுதான் மதீனாவுக்கு வந்து அடைந்தார்கள். அவர்கள் பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள். சில அறிவிப்பின் பிரகாரம் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட காலம் வயதை கொடுத்திருந்தான். 250 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாரசீக நாட்டிலிருந்து அரபு நாட்டுக்கு வந்தார்கள். வந்த இடத்தில் அநியாயமாக அடிமையாக ஆக்கப்பட்டார்கள். கடைசியில மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள்.
அப்படி வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தெரியும் இறுதி நபியினுடைய அடையாளம் என்னங்கிறது முந்திய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்தார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேரிச்சம்பழ தட்டை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இதை சாப்பிடுங்க, இது சதகா என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது எனக்கு வேண்டாம், ஏழை சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவர்கள் கொடுத்து விட்டார்கள். மறுநாள் அதே போன்று பழத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. நாயகமே இதை சாப்பிடுங்கள், உங்களுக்கென்று ஹதியா என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் சாப்பிட்டார்கள், தங்கள் சஹாக்களையும் சஹாபாக்களையும் சாப்பிட சொன்னார்கள். மூன்றாவது நாள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே நின்று கொண்டே இருந்தார்கள், சுற்றி சுற்றி வந்தார்கள். ஏனென்றால் எல்லா அடையாளமத்தையும் பார்த்து விட்டார்கள். இவர்கள்தான் இறுதி நபி என்பதற்குரிய என்னென்ன அடையாளம் சொல்லப்பட்டதோ எல்லாமே தெரிந்து விட்டது. இன்னொரு அடையாளம் மட்டும் மீதம் இருந்தது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முத்திரை. அவர்களுடைய முதுகிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே ஒரு மச்சம் இருந்தது. ஹாத்தமுன் நபுவத் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நபித்துவத்தினுடைய முத்திரையை அல்லாஹ் வைத்திருந்தான். இதையும் முந்திய வேதத்திலே அல்லாஹ் சொல்லி இருந்தான். அதை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளங்கி கொண்டார்கள். இதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்று தங்களுடைய மேலாடையை சற்று அகற்றி காட்டினார்கள். உடனே சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் இதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்து கிடந்தேன், அல்லாஹ் எனக்கு காட்டிவிட்டான். அப்ப அந்த ஹாத்தமுன் நபுவத் என்ற இறுதி நபித்துவ முத்திரையை பற்றியும் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தங்களுடைய கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள். அது எப்படி இருந்தது? முத்துக்களை போன்ற சில முடிகள் நிறைந்த, கருப்பும் சிவப்பும் நிறம் வாய்ந்த ஒரு மருவாக இருந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹாத்தமுன் நபுவத்தை பற்றி சொல்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு பறவையினுடைய முட்டையினுடைய அளவிற்கு இருந்தது. ஆனால் வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்கள் வஃபாத்தானார்களோ அல்லாஹ் அந்த முத்திரையையும் மறைத்து விட்டான். ஏனென்றால் அவர்களோடு நபித்துவம் முடிந்து விட்டது. இனிமேல் வேறு எந்த நபியும் உலகத்திலே வரப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள்தான் இறுதி நபியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அதையும் நீக்கிவிட்டான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸிலே இந்த இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடை எப்படி இருந்தது, அவர்களுடைய உடையினுடைய அமைப்புகள் எப்படி இருந்தது, இதை பற்றியும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அவர்களுடைய உணவு எப்படி இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மா ஷபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குப்ஸி ஷஈரின் யௌமைனி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண தொழிற்கோதுமை, பார்லி இருக்குத, கோதுமையை விட அந்தஸ்துல குறைஞ்சதுதான், அதை கூட அவர்கள் 2 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டது கிடையாது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு வைக்கப்படுகிறது. அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு நினப்பு வந்துட்டா நான் அழுது விடுகிறேன். அப்ப கேட்டாங்க, ஏன் அம்மையாரே, ஏன் நீங்க அழுகிறீங்க? அப்ப சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இத்தனை காலம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண தொழிற்கோதுமையினுடைய ரொட்டியை கூட வயிறு நிரம்ப 2 நாள் சாப்பிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு கடும் பசியில் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். சில நேரத்தில் 2-3 பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம், எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு கூட எரிந்திருக்காது. அப்ப கேட்டார்கள், என்னதான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து எங்களுடைய வயிறை நாங்கள் நிரப்பிக் கொள்வோம். ஏதோ எங்களுக்கு சஹாபாக்களுடைய வீடுகளிலிருந்து ஹதியாக்கள் ஏதாவது வந்தால் அதை நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம். இப்படிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விசாலமாக்கி கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த உலகை தேர்ந்தெடுக்கவில்லை. அவங்க கேட்ட துஆவும் அதுதான், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். இந்த உலகத்தின் அலங்காரம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு சாதாரண ஒரு ஏழையாகவே வாழ்ந்துவிட்டு போக விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றியும் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதன் மூலமாக நம்மிடத்திலும் சபுரு வர வேண்டும்,
சுக்குரு வர வேண்டும். அல்லாஹுடைய நியாமத்துகளின் மீது சுக்குரு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோதனைகள் ஏற்பட்டால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பெரிய சோதனை நமக்கொன்றும் வந்துவிட முடியாது. எனவே சபுரு செய்யக்கூடிய அந்த தன்மையும் இருக்க வேண்டும். கடைசியா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்தை பற்றி வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்தார்கள். ஹஜரத் ஷேக் அவர்கள் கூட மோதிரத்தை பத்தி நமக்கு சொன்னாங்க. இந்த மோதிரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தார்கள். அந்த மோதிரத்தின் மூலமாக முத்திரை போடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த மோதிரத்திற்கென்று ஒரு சிறப்பு வைத்திருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உடைய கையிலே அந்த மோதிரம் வந்தது. அந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல, இஸ்லாமிய உலகத்துல எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே பீர் அரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவுடைய கிணறிலே அந்த மோதிரம் தவறுதலாக விழுந்து விட்டது. அது எவ்வளவோ தேடி பார்க்கப்பட்டது, கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், அந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த உம்மத் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. எப்பொழுது அந்த மோதிரம் காணாமல் போனதோ அதற்கு பிறகு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த மோதிரத்தை பற்றிய செய்தியும் இங்கே வருகிறது. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இந்த ஷமாயிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅய்யுஷ், அதாவது அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய சகாக்களோட, நண்பர்களோட எவ்வளவு சர்வ சாதாரணமாக பழகி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஜாஹிர் அல் பதவி என்ற ஒரு ஏழை சஹாபி கிராமத்திலிருந்து வருவார். பார்க்கறதுக்கு அவர் அழகாகவும் இருக்க மாட்டார். கிராமவாசிகள் எப்படி இருப்பாங்க, அவர்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப முஹப்பத் வைக்கக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவரை ரொம்ப முஹப்பத் வைப்பாங்க. அந்த ஜாஹிர் அல் பதவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடை வீதியில நின்றுட்டு இருக்கிறாங்க. கடை வீதியில நின்று தங்களுடைய பொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடில இருந்து வர்றாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிரை பார்த்து விட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, பின்னாடி போய் அவர்களுடைய கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். நம்ம விளையாட்ட மூடுவோமா இல்லையா, நம்முடைய நண்பர்களோட விளையாட்ட மூடுவோமா இல்லையா, அவருடைய கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கையினால அவருடைய முகத்தை பொத்திக் கொள்கிறார்கள். உடனே அவருக்கு யாருன்னு தெரியல, அவர் யாரோ வேற யாரோ பிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே வந்து தப்பிக்க பார்க்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையஸ்தரி ஹாதா, யார் இவரை விலைக்கு வாங்குறதுன்னு கேட்டாங்க. தமாஷா கேட்டாங்க, இவரை யார் விலைக்கு வாங்குறதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு என்னை பிடித்து கொண்டு இருப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய முதுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சோடு அப்படி சாய்த்து வைத்துக் கொள்கிறார். இந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போகுது, இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. தன்னுடைய முதுக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோடு சாய்த்து வைத்துக் கொள்கிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்படி நீ என்ன விற்க போனீங்கன்னா நிச்சயமாக நான் ரொம்ப விலை குறைஞ்ச விலைக்கு தான் நான் போவேன், என்னை யாரும் பெரிய விலைக்கு வாங்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீ மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தவனாக இருக்கிறாய். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அன்பு, சஹாபாக்கள்கிட்ட நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு கண்முன்னால் இருக்கிறது. நம்முடைய இமாம்கள் நமக்கு கண்முன்னாடி எழுதி தந்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் நம்முடைய ஸலவாத்துக்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய நாவிலே ஸலவாத்தை அதிகமாக ஓதுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து விட்டான் என்ற அர்த்தம். அதனால அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாளைக்கு 3000 ஸலவாத்து ஓதுவார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால சில நாள் ஓத முடியாம போயிருச்சு. அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரியாருடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், குதுபுத்தீன் பக்தியாருடைய அந்த ஹதியா இன்னும் வரலையே, ஏன் வரலன்னு கொஞ்சம் கேளுங்க என்று கேட்டார்களாம்.
இப்போ நம்ம ஸலவாத் ஓதினால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களுக்கு அது மிகப்பெரிய அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய பரக்கத்தை தருகிறது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.